வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் உள்ள அன்னை முதியோர் இல்லத்தில் 40 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் என மொத்தம் 57 நபர்கள் பராமரிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த கடந்த 8ஆம் தேதி அன்று உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் அதில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சாம்பூர் வடகரை போலீசார் 3 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்து காப்பகத்தின் உரிமையாளர் ராஜேந்திரன் என்பவரை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி கோட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் முதியோர் இல்லத்திற்கு சீல் வைத்துள்ளனர். இந்த நிலையில் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர்கள் உடல்நலம் மோசமாக காணப்பட்ட நிலையில் 11 பேர் தற்போது தென்காசி அரசு மருத்துவமனையில் இருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் 49 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது 11 பேருக்கு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலி எண்ணிக்கை உயரும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தென்காசி அரசு மருத்துவமனையில் 38 பேர் சிகிச்சையில் உள்ளவர்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட 4 நபர்கள் வடகரையில் உள்ள அன்பு இல்லத்தில் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.